हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर மகாபெரிவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குரு பூஜா மிரக்கிள்ஸ், குரு பூஜை அற்புதங்கள். நம் அற்புத ஆசானின் சம்பந்தம் கிடைத்த நாள் முதல் நாம் அனைவரும் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதம் இந்த குரு பூஜா மிரக்கிள்ஸ். இதை பற்றி இப்பொழுது சமீப காலமாக நம் அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமாவுடைய ஆக்ஞைப்படி மீண்டும் குரு பூஜை செய்து அதன் மூலம் தங்கள் பிரச்சனைகளிலிருந்து மகா பெரிவா எப்படி அவர்களை தடுத்து ஆட்கொண்டார் என்பதை பற்றி மிகவும் சிலாகித்து நம்முடைய பக்தர்கள் எல்லாம் மீண்டும் அவர்களுடைய அனுபவங்களை வீடியோஸ் மூலமாக ரெக்கார்ட் பண்ணி நமக்கு ஷேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை நாம் மீண்டும் நம்முடைய சரணாலயம் சேனல்ல உங்க எல்லாரோடையும் நாங்களும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது திரு பாலசுப்ரமணியம், திருமதி சித்ரா தம்பதியர். இவர்களுடைய குரு பூஜை அற்புதங்கள். இவர்கள் மாமாவை சந்தித்த பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த உணர்வு, மாமா வாக்கு மகா பெரிவா வாக்கு என்பதை, சத்தியம் என்பதை இவர்கள் வாக்கு மூலம் மட்டுமல்ல தரிசனம் மூலமாகவும் எப்படி உணர்ந்தார்கள் என்பதை பற்றி அவர்கள் கூறியிருப்பது நமக்கு மிகுந்த ஒரு மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது. இதில் இவர் ஏற்கனவே மகா பெரிவாளை தன்னுடைய தந்தையுடன் சென்று தரிசனம் செய்தவர். அப்பொழுது அவருக்கு ஏற்பட்ட அந்த உணர்வுகளுக்கும் அந்த பக்திக்கும், ஜி.ஆர். மாமாவை அவர்கள் தரிசனம் செய்த பொழுது ஏற்பட்ட உணர்வுக்கும் பற்றி அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் மிகவும் அற்புதமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாமா கூறுவார், மகா பெரியவா பாதங்களை கட்டியா பிடிச்சுக்கோங்க, பெரியவா பார்த்துப்பா அப்படின்னு. ஒண்ணு ப்ராப்ளத்தை பிடிச்சுக்கோ, இல்லாட்டி பெரியவாளை பிடிச்சுக்கோ அப்படின்பார். அது பெரியவா பாதத்தை பிடிச்சுக்கோன்னு மாமா நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கார். அதற்கு ஒரு படி மேலாக போய் இந்த பக்தர் மாமா காலை பிடிச்சுக்கோ அப்படின்னு. மாமா மகா பெரிவாளை பத்தி சொல்ற மாதிரி இவர் மாமாவை பத்தி நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவர்களுக்கு ஏற்பட்ட குரு பூஜை அனுபவங்களை பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இனி காணொளி திரு பாலசுப்ரமணியம் சித்ரா தம்பதியர் வசம். அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோட்டி நமஸ்காரம். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம். நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर महापेरिवा पादमे शरणम. ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेंद्र प्रचोदयात्. என் பேர் பாலசுப்ரமணியம், மிஸ்ஸஸ் பேர் சித்ரா. எங்கள் அப்பா மகாபெரியோட தீவிர டிவோட்டி. அந்த காலகட்டத்தில் சின்ன வயசில் எங்கள் அப்பா அடிக்கடி எங்களை சங்கர மடத்துக்கு அழைச்சின்னு போவா, மகாபெரியாவை தரிசனம் பண்ணுறதுக்காக. 3 பெரியவாளையும் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் நிறைய தடவை எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஒவ்வொரு தரையும் மெட்ராஸ்லேயும் கிளம்பும்போது, ஆற்றுலேயும் கிளம்பும்போது ஒவ்வொரு தரையுமே செருப்பு இல்லாமல் தான் இங்கேருந்து கிளம்பணும்பா. செருப்பு இல்லாமல் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு மகாபெரியாவை தரிசனம் பண்ணணும். அது அவ்வளோ பக்தி மகாபெரியாவை மேலே. அதுக்கப்புறம் மகாபெரியா ஆஃபீஸில் வேலை செய்யும்போது எங்கள் அப்பா ஜிஹெச்சில் சனிக்கிழமை தோறும் மகாபெரியோட பிரசாதத்தை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு வருவோம். பிடியரிசி திட்டம் எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் 89 வயசு வரைக்கும் கடைபிடிச்சின்னு வந்தார். அதாவது ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி அரிசி எடுத்து வச்சுட்டு அது ஒரு குறிப்பிட்ட இது சேர்ந்தப்புறம் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கொண்டு போய் அன்னதானத்தை கொடுத்துட்டு வந்துடுவோம். இதுதான் எங்கள் அப்பா மூலிமா எங்களுக்கு மகாபெரியார் தரிசனம் கூட பாக்கியம் ரொம்ப கிடைச்சிது. நான் வேலை பண்ண நல்ல கொண்டு சேர்ந்து நம்புகிறோம். நான் வேலை செய்கிற இடத்துல நான் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவேன். நல்ல பேர், எல்லாரும் சொல்லுவேன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்பா. நான் அதாவது எவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு காத்தால ஆஃபீஸ் போயிட்டு கடைசியில் தான் அவ்வளோ லேட்டாக அவ்வளோ தீவிரமாக வேலை செய்வேன் ஆஃபீஸில். சாட்டர்டேஸில் கூட ஆஃபீஸ் லீவாக இருந்தால் அப்போல்லாம் சாட்டர்டேஸ் லீவாக இருக்கும். லீவாக இருந்தால் கூட போயிடுவார், ஆஃபீஸில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரும். நல்ல பேராக இருந்தது.
அதில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து என் மேலே அபாண்டமான வீண் பழி சுமத்தி அது இப்போ வந்து கேஸ் லெவலில் போயிட்டு இருக்கு. அதாவது அது இந்த கஷ்டத்தை என்னென்ன சொல்கிறதுன்னா, எங்களால் சாப்பிடவும் முடியாமல் ஒரு ஸ்டேஜும், அது மன உளைச்சல்னு அவ்வளோ மன உளைச்சலை நாங்கள் வந்து ரொம்ப சந்திச்சுட்டு இருந்தோம். இந்த கஷ்டத்தை எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னோட அத்தை பையனை போய் ஒரு தடவை பார்க்க போகும்போது இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது இது மாதிரி சொல்லிட்டு வரும்போது அவன் தான் சொன்னான், ஜிஆர் மாமான்னு ஒருத்தர் நங்கனூரில் இருக்கார், மகாபெரிவா வந்து குரு பூஜைக்கு அனுகிரகம் வாங்கி கொடுப்பா, நீ அந்த குரு பூஜை செய்யும்போது உன்னால் உன்னோட கஷ்டங்கள்லாம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி நீ உன்னோட வெளியில் வந்துடுவேன்னு சொன்னான். அதோடு இல்லாமல் அவன் வந்து ஒரு மகாபெரிய ஜிஆர் மாமா எழுதின ஒரு புஸ்தத்தையும் கொடுத்தான், அதை படிக்க சொன்னான். படிக்கும்போது என்னென்னா எங்களுக்கு அவ்வளோ ஜிஆர் மாமா பட்ட கஷ்டங்கள்லாம் பார்க்கும்போது நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணிச்சு. அந்த அளவுக்கு அவர் வந்து அவ்வளோ அந்த உடல் உபாதையில் வச்சுன்னு அதை மீறி அவ்வளோ மகாபெரிவாள்கிட்ட மகாபெரிவாள்கிட்டேருந்து நம்மளுக்காக ஒரு அர்ப்பணிச்சிருக்கான்னு தெரிய வந்தது. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணினோம், உடனே வந்து ஜிஆர் மாமா கான்டாக்ட் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணி கேட்டோம். ஆனால் அவள் என்ன சொன்னா, இப்போ மாமா சபாட்டிக்கல் இருக்கா, அதனால மாமா வந்து இப்போதைக்கு மாமா அப்பாயின்மெண்ட் கிடைக்காதுன்ட்டா. சரி எங்களுக்கு தான் இப்போதைக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நாங்களே ஆற்றுல மகாபெரிவாளோட படத்தை வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு 12 நமஸ்காரம் பண்ணிட்டு நாங்கள் டெய்லி வேண்டிகிட்டே வந்துட்டு இருந்தோம். ஒரு வேண்டுதலில் ஒரு 3 மாசத்துல ஜிஆர் மாமா பார்க்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு கிடைச்சோன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க போய் நிற்கும் போதே உள்ள நுழையிற ஜிஆர் மாமா பார்த்தோன்னே மகாபெரிவாளை பாக்குற மாதிரி ஒண்ணுமே தோணல. 2 கையும் கூப்பிட்டு மகாபெரிவாள் நான் நமஸ்காரம் பண்ற பாக்கியம் கிடைச்சதேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நுழையும் போதே சொன்னா ஜிஆர் மாமா, உங்க ஆத்துக்கு மகாபெரிவா வந்துட்டான்னா அதுக்கு மேல எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் ஜிஆர் மாமாவை பார்க்கறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு சொப்பனம் கனவுல வந்து கோஷம் கேட்குற மாதிரி ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காலங்காத்தால வியாழக்கிழமை காலங்காத்தால கேட்குற மாதிரி சத்தம் கேட்டு கதவு திறந்து பார்க்குறேன், மகாபெரிவா கோலத்து மேலே நின்றுருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவாச்சு. அதுவும் ஜிஆர் மாமா சொன்னதும் உங்க ஆத்துக்கு வந்தாச்சுன்னு சொன்னதும் ரெண்டும் கோயின்சிடன்ஸ் இதுவாக இருந்தது. எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஜிஆர் மாமா சொன்னார், நீங்கள் ஏமா பாரத்தை சுமக்கிறீங்க, எல்லாம் அவர்கிட்ட விட்டுருங்க, எல்லாம் பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னார். நீங்கள் வந்து மகாபெரிவாளோட பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வந்துட்டு இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் உங்களோட கர்மா கழியிற காலத்தில் தான் மகாபெரிவா உங்களை இங்கே சரணாலயத்துக்குள்ளே அழைச்சிப்பார் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆறுதலான வார்த்தைகள் வந்து எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப தெம்பாக இருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கோ தூங்குறதுக்கோ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா தான் ஒரு மனசில் ஒரு தைரியம் வந்தது. மாமா சொன்ன வார்த்தை அவ்வளோ தைரியம் எங்களுக்கு கொடுத்தது, தைரியமாக இருந்தது. இனிமேல் நாங்கள் கவலைப்பட வேண்டாம், நீ கவலையே பட வேண்டாம், மகாபெரிவா எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு குரு பூஜை அனுகிரகமும் ஆயிடுது. அடுத்த நாள் காத்தாலே வந்துடுது. அதுவும் ரொம்ப சந்தோஷம். வந்த உடனே என்ன பண்ணினேன்னா, உடனே நான் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு அதிஷ்டானத்தில் மகாபெரிய அதிஷ்டானத்தில் 108 பிரதர்ஷனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த வாரத்திலே நான் குரு பூஜை ஆரம்பிச்சிட்டோம். குரு பூஜை ஆரம்பிச்சு ஒரு 9 வீக்ஸ் ரொம்ப நல்லா போச்சு எங்களுக்கு. ஒரு வாரமும் பண்ணும்போது அப்படியே பாரமே இல்லாமல் அப்படியே லைட்டாக எடுத்து மைண்ட் அப்படியே ஒரு கவலையே இல்லாமல் இவ்வளோ நாள் பட்ட கவலைகள்லாம் எங்கே போச்சுன்னே எங்களுக்கு தெரியல. அவ்வளோ லைட்டாக இருந்தது மைண்டு, அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த 9 வீக்ஸ் முடியறதேங்கிற மாதிரி ரொம்ப கவலையோடு இருந்தோம். அப்போ வந்து நான் வந்து யூடியூப் மிராக்கிள்ஸ்லாம் பார்ப்பேன். அதில் வந்து எல்லாரும் சொல்லுவா, எனக்கு இது பண்ணிகிட்டே இருக்கச்சு எனக்கு பூ விழுந்தது மகாபெரிவா படத்துலேருந்து, அது ரோஸ் பூ இருந்தது, அந்த பூ இருந்தது அப்படின்னு சொல்லுவாள். நான் வந்து வேண்டிப்பேன், மகாபெரிவா எனக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுக்கக்கூடாதா பண்ணுற பூஜை பண்ணும்போது அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிப்பேன். எனக்கு ஒன்றுமே நடக்கலை. சரி, நம்ம வந்து வெயிட் பண்ணணும், நமக்கு ஒருத்தருக்கு ஒரு டைமில் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருந்தேன். அப்போ வந்து ஒரு நாள் நைவேத்தியம் பண்ணும்போது தேங்காயை உடைக்கும்போது அந்த தேங்காய்க்குள்ளே பூ இருந்தது. ரொம்ப சந்தோஷமா மகாபெரிவா புரிஞ்சது என்னன்னா, அதாவது மகாபெரிவா வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நான் ஏத்துக்கிறேன், நீ பண்ற குரு பூஜையை நான் ஏத்துக்கிறேங்கிற மாதிரி
ஒரு காமிக்கிற மாதிரி இருந்தது எங்களுக்கு. காமிச்சார் எங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 9 வீக்ஸ் முடிஞ்சது. அப்புறம் சுமங்கலிகளை கூப்பிட்டு சாப்பிட சொல்லியிருந்தேன். அவளும் தவறாமல் வந்தாள். அவள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவள் சொன்னால், நாங்களும் குரு பூஜை நானும் குரு பூஜை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 5-6 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. கரெக்டாக அமைச்சிருக்கார் பாருங்க பெரியவா. அவளே அனுப்பிச்சு ஆற்றுக்கு அனுப்பிச்சு அதில் ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து சாய்பாபாஜி அப்படின்னு சொன்னேன். நான் வந்து சாய்பாபா புஸ்தகமும் நான் படிச்சுட்டு இருக்கேன், தினமும் படிச்சுட்டு இருக்கேன். கரெக்டாக நான் பண்ணுறதுக்கும் அவளே வந்து சாப்பிட்டு போன மாதிரி, மகா பெரியவாலும் சாய்பாபாவும் வந்து சாப்பிட்டு போன மாதிரி எனக்கு ஒரு 2 பேரும் வந்து அனுகிரகம் பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு இது கிடைச்சது, ஒரு ஃபீலிங். அதுலேருந்து எங்களுக்கு எல்லாம் இன்னும் பாசிட்டிவாக தான் நடந்துட்டுருக்கு, எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ந்து குரு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் தொடர்ந்து பண்ணுறதுக்கு மகாபெரியவா தான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், ஆசீர்வாதம் கொடுக்கணும். ஆனால் தொடர்ந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், விடாமல் பண்ணிட்டு இருக்கோம். 9 வாரம் முடிச்ச அப்புறம் கூட. அதுக்கப்புறம் வந்து நான் குரு பூஜை மிராக்கிள்ஸ்லாம் பற்றி நான் தினமும் நான் அதை ராத்திரி பார்த்துட்டு தான் படுத்துப்பேன். அப்போ பண்ணிட்டு இருக்கச்சு என் பொண்ணு வந்து இதில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கா. அவள்கிட்டையும் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி குரு பூஜை மிராக்கிள்ஸ்லாம் பற்றி சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப மகாபெரிவாங்கள ரொம்ப ஃபெய்த் வந்துடுது அவளுக்கும். அவளும் தினமும் மகாபெரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போக ஆரம்பித்தாள். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கச்சு அவளுக்கு ஒரு எக்ஸாம் வந்தது. எக்ஸாம் ஒரு 7 days கண்டினியூஸ் எக்ஸாமாக இருந்தது. ஒரு கடைசி நாள் எக்ஸாம் போது நல்ல ஜுரம் வந்துட்டு அவளால் படிக்க முடியல. அதுக்கு மேலே டோட்டலாக பிளாங்க் ஆகிடுமா மைண்டு, இதுக்கு மேலே என்னால் படிக்க முடியல அப்படின்னா. எக்ஸாமுக்கு நான் ஒரு கொஷின் பேங்க்லேருந்து ஒரு 4 questions படிச்சுன்னு போகிறேன். இதை வந்து படித்தா நான் பாஸ் பண்ணால் உண்டு, இல்லாட்டா இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு மட்டும் போனான். மகாபெரிவாளை பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் அங்கே போனாக்கா கொஷின் பேப்பரை பார்த்த உடனே அவள் என்ன கொஷின் பேங்க்லேருந்து எந்த கொஷின் படித்தாலும் அதே வந்தது. அதே வந்து அப்படியே எழுதிட்டா அவளுக்கு மகா சந்தோஷம் அன்னைக்கு. அதோடு இல்லாமல் கால்குலேட்டரை வேற விட்டுட்டு போயிட்டா வீட்டில். கால்குலேட்டர் இல்லாமல் அந்த எக்ஸாம் பண்ண முடியாது, கஷ்டம். கிடைச்சாதான், இல்லாட்டா இல்லை, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கச்சு. சரி எல்லாருக்கும் அவளுக்கு இல்லை எல்லாரும் ஒன்று தான் வச்சுட்டுருப்பா, யார்கிட்ட போய் கேட்கறது எதுக்கும். சரி கேட்டு பார்க்கலாம், ஃபைனலாக ஒரே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட கேட்டேன், அவன்கிட்ட இருக்கா கால்குலேட்டர். அவன் வந்து டெஸ்க்கை குனிஞ்சு பார்த்தாக்கா அவனுக்கே ஆச்சரியம், கால்குலேட்டர் அங்கே ஒன்று இருந்தது. அவன் பார்த்து கொடுத்த உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்கலை. அந்த கால்குலேட்டர் வச்சு எக்ஸாம் எழுதி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டான். வந்து ஆற்றுக்கு வந்து என்கிட்ட வந்து, அம்மா பெரிய மிராக்கிள் ரெண்டு நடந்தது, இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதுலேருந்து அவளுக்கு மகாபெரிவா வந்து தீவிர பக்தி ஆகிட்டு அவளுக்கு. அது ரொம்ப அவளோட வாழ்க்கையில் மகாபெரிவா அழகாக நடத்திட்டான். கரெக்டாக அவளுக்கு நம்பிக்கையும் கொடுத்து எல்லாம் அவளுக்கு அழகாக நடத்திட்டாள். அந்த மாதிரி ஒருத்தர் வாழ்க்கையிலையும் நடக்கும், ஒருத்தர் வாழ்க்கையிலையும் பூர்ண நம்பிக்கை வச்சுட்டா கண்டிப்பாக நடக்கும். மகாபெரிவா மேலே பூர்ண நம்பிக்கை ஸ்ரத்தையோடு இருந்தோன்னா கண்டிப்பாக மகாபெரிவா நம்மளோட நியாயமான ஒரு வேண்டுதல் எல்லாமே இருக்கும் நம்மளுக்கும். அந்த வேண்டுதல் எல்லாமே கண்டிப்பாக வந்து மகாபெரிவா நிறைவேற்றிருப்பா. அவர்கிட்ட பாரத்தை அவர்கிட்ட நம்ம சுமக்க வேணும், பாரத்தை அவர்கிட்ட கொடுத்துடணும். ஆனால் தீவிர அவ்வளோ ஸ்ரத்தையாக இருக்கணும் அவர் மேலே. எப்பொழுதுமே அவரை மகாபெரிவா உச்சரிச்சுட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளை கரை சேர்த்துறோம். நம்ம கர்மா கழியறதுக்கு நம்ம கழியும் போது நம்மளோட உறுதுணையாக இருப்பாள். ஏன்னா கர்மா கழிங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை, இவ்வளோ பெரிய விஷயம். அந்த கஷ்டம் படுறவாளுக்கு தான் அது தெரியும், அந்த கர்மாங்கிறது என்னங்கிறது. இப்போ மகாபெரிவா பக்கத்திலே இருந்து நம்மளை கரை சேர்த்துட்டு தாங்கி பிடிச்சினோம். அதான் ஜெயரமா ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கான இந்த அனுபவிக்கிறோன்னு கர்மானா மகாபெரிவா உங்களுக்கு எங்கேயோ தயார் பண்ணியிருக்கான்னு அர்த்தம்னு சொன்னா. அதில் அது ஏதோ தயார் பண்ணுறேன்னு பண்ற. அதான் நீங்கள் விடாமல் நீங்கள் அதை பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் மகாபெரிவா வந்து விளக்கேற்று, அதாவது உங்களோட கஷ்டத்தை தாங்கிட்டு தீர்த்துருவோம், கம்ப்ளீட்டாக தீர்த்துருவோம். எங்களுக்கு அது முழு நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா இப்போ பார்க்கும்போது கொஞ்சமாக அந்த அதாவது நாங்கள் படுற கஷ்டம் தான் கொஞ்சமாக குறைஞ்சுட்டே வருது, நல்லாவே தெரியறது. அதான் ஒவ்வொருத்தர் கர்மா பொறுத்தது. சில பேர் சொல்லுவோம் 9 வாரத்திலே அவளுக்கு வந்து வேண்டுதல்லாம் நிறைவேற்றுமா. சில பேருக்கு இன்னும் தள்ளி போய் அவளுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனால் நம்பிக்கையோடு இருக்கணும். ஏன்னா அவள் கர்மா கழிய தான் அதோட வீரியம் குறைய தான் அப்போ தான் வந்து மகாபெரிவாளோட அந்த பூர்ண அனுகிரகம் நம்மளுக்கும் கிடைச்சிரும்.
அதுக்கப்புறம் நம்மளோட கஷ்டங்களும் தீர்ந்து போயிடும். இது எங்களோட எல்லாருக்கும் இது கொடுக்கணும். இதான் மெசேஜ். கண்டிப்பாக ஜிஆர் மாமாவை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஜிஆர் மாமா அந்த உடல் உபாதையை மீறி நம்மளோட கஷ்டத்தெல்லாம் உள்வாங்கி மகாபெரிட்ட குரு பிரம்மமூர்த்தியில் அவர்கிட்ட வேண்டிண்டு நம்மளுக்கு குரு பூஜைங்கிற அசத்தை கொடுத்து நம்மளை வாழ்க்கையில கரையை ஏற்றுறதுக்கு ஒரு கருவியா இருக்காரு. அதனால கண்டிப்பா ஜிஆர் மாமா பிடிச்சிருந்து மகாபெரிவாளை மறக்கவே கூடாது. மகாபெரிவாள் எப்பொழுதுமே நினைச்சுட்டே இருக்கணும். நாங்கள் ஜிஆர் மாமா பார்க்கும்போதே எங்களுக்கு அப்போ உள்ள நுழைமை தோணுன்னா மகாபெரியோட தரிசனம் பண்ண மாதிரி தான் எங்களுக்கு தோணுது எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் அந்த காலகட்டத்தில் நான் மகாபெரியை பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ அவள் சித்தி அடைஞ்சிட்டோம் மகாபெரிவா. அவரை பார்க்கும்போது ஏதோ நம்ம மகாபெரியை நேரடியாக பார்க்குற மாதிரியும் நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீர்ந்த மாதிரியும் ஒரு ஒரு உணர்வு இருந்தது. அதனால் எல்லாருமே எங்களோட கண்டிப்பாக ஜிஆர் மா மூலியமா மகாபெரிவாள்கிட்ட கண்டிப்பாக பிடிச்சிக்கோ, ஸ்ரத்தையாக இருங்கோ, பூர நம்பிக்கையோட இருங்கோ, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. மகாபெரிவா பாதமே சரணம்.